அது அப்படின்னு பார்க்குறீங்க. எப்படி இதை பார்க்குறீங்க இந்த சினாரியோ? அதாவது ஏடிஎம்கே பொறுத்தவரை அதனுடைய பொதுச் செயலாளர் அந்த முடிவை எடுத்து அவங்க வெளியில் வர்றது அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு பார்வை இருந்தது. ஓகே, அந்த பார்வை என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎம்கேயை அவாய்ட் பண்ணணும், டிஎம்கே வெற்றி பெற விடாமல் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 தேவை இருந்தது. ஒன்று, டிஎம்கே வலிமையான கூட்டணி, அதை உடைச்சு அதுலேருந்து பல கட்சிகளை கொண்டு வரும். ஓகே. இரண்டாவது, டிஎம்கேயோட ரொம்ப தீவிரமாக பங்கேற்பு செய்து கொண்டு இருக்க சிறுபான்மையினர், அவர்களை வெளியில கொண்டு வரும். இந்த 2ஐயும் நீங்கள் சாத்தியப்படுத்தணும்னா பிஜேபியோட சேர்ந்து கொண்டு சாத்தியப்படுத்த முடியும். இன்னைக்கு டிஎம்கேயோட இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு காலத்தில் ஏடிஎம்கேயோட இருந்த கட்சிகள். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் யாரா வேணாலும் இருக்கட்டும், இவங்க பிஜேபியோட இருக்காங்க, அதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அப்படிங்கிறப்ப வெளியில வந்துட்டால் இவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அந்த திட்டத்தில் முழு தோல்வியை எடப்பாடி அவர்கள் அடைந்திருக்கிறார். அதாவது டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஒரு செங்கலை கூட அசைக்க முடியல. இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திரும்ப சிறுபான்மையினர் அதிமுக நோக்கி ரிட்டர்ன் ஆனாங்களா அப்படிங்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரணும். ஆனா இப்போதைக்கு நம்ம ஒரு மேம்போக்கா பார்த்தால் கூட அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாமல் இருக்கிறது. அதனால அவர் முடிவை எடுத்தது அவர் கட்சிக்கு தேவையான முடிவு, ஆனா அதுல வெற்றி அடையல. அதாவது இதுல ஸ்ட்ராட்டஜி நாங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார் என்னுடைய புரிதல் என்னன்னு சொன்னா, பாரதிய ஜனதாவுக்கு நாம் வாக்களிக்க கூடாது. தமிழகத்தை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா ஆட்சி ஆளக்கூடாது, பாரதிய ஜனதா எங்களுக்கு தேவையில்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது, நாங்கள் அதில் வாக்களிக்கவில்லை. அந்த மனநிலை உள்வாங்கித்தான் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் பயணம் செய்யவில்லை. மாறாக இண்டி என்ற ஒரு கூட்டணியை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அது வெற்றி பெறுகிற பட்சத்தில் யாரோ ஒருவர் முதலமைச்சர் பிரதம மந்திரியாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது, நரேந்திர மோடியை தாண்டி. அப்போ நரேந்திர மோடி நமக்கு வேண்டாம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதம மந்திரி வேட்பாளர் யாரையும் முன்னிறுத்தி வாக்குகளை சேகரிக்கவில்லை. மாறாக இந்தியா முழுவதுமான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு வாக்களிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய விலைவாசி உயரை சந்தித்திருக்கிறது, மின்வெட்டை சந்தித்திருக்கிறது, மின்கட்டண உயரை சந்தித்திருக்கிறது. எங்களுக்கு நான் முடிக்கவில்லை, நான் வாக்களிக்க விருப்பம் இல்லை. ஆனால் வாக்களிக்க என்னுடைய வாக்கு வீணாக கூடாது. நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நரேந்திர மோடி வரக்கூடாது, வாக்களிக்கல. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத பிரதமராக யாரையும் முன்னிலைத்து வாக்குகளை சேகரிக்கவில்லை. இந்த தேசிய அளவிலே எந்த விதமான கட்சியோட கூட்டணியும் இல்லை. அவர்களுக்கு எங்களுக்கு வாக்களிக்கணும், ஆனா தேவை என்னுடைய வாக்கு வீணாகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வேற எனக்கு ஆப்ஷனே கிடையாது. அப்ப உங்க வியூகம் தப்புன்னு ஆயிடுது. ஒண்ணு, அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே இன்டாக்டா இருக்கிறாங்க. அந்த கூட்டணி வலிமையோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. மாறாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் யாரெல்லாம் இந்த கூட்டணி இந்த ஆட்சி சரியில்லை என்று சொல்கிறோமோ, யாரெல்லாம் இது தேவையில்லை என்று நினைக்கிறோமோ, அவர்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து இந்த தேர்தல் காலத்துக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த இண்டி கூட்டணிக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அவ்வளவுதானே தவிர அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டார்கள் என்று. மிகப்பெரிய வெற்றி தானே சார். 40 தொகுதியிலும் ஒரு கூட்டணி வெற்றி பெறுது. எல்லா விஷயங்களும் பரப்புரையில் இருக்கலாம், ஆனா மேண்டேட்டா மக்களுடைய வாக்குகளா வரும்போது என்ன நீங்க செய்வீங்க? அதுதான் உங்களுக்கு அதுக்குண்டான ரீசன் தான் சொல்றேன். நான் மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் கூடாது. மக்கள் அளித்த தீர்ப்பு திரும்ப நான் ஒரு நினைவூட்டலாக சொல்கிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னதை தான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தலைவணங்கி ஏற்கிறோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றியாக நீங்கள் கொண்டாட தேவையில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. உங்க வியூ திரு சீனிவாசன். எஸ், எடப்பாடியார் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, ஆக்சுவலா இந்த எலெக்ஷனை பொறுத்த கடைசி வரைக்கும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாரு. இப்போ ஒரு உதாரணம், பிஜேபி மோடியை சொல்லி ஓட்டு கேட்கும், டிஎம்கே மோடியை எதிர்த்து ஓட்டு கேட்கும். இப்போ எடப்பாடியார் எதை சொல்லி ஓட்டு கேட்பா, எதை எதிர்த்து ஓட்டு கேட்டா, இந்த இடத்துல ஒரு வீழ்ச்சி இருந்தது. இது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, நீங்க ஒன்ஸ் பிஜேபி எதிர்த்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா பிஜேபி எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருந்திருக்கும், மோடி எதிர்ப்புல தீவிரமா இருந்திருக்கும். ஆமா, அதே போல டிஎம்கே எதிர்ப்புல தீவிரமா இருந்திருக்கும். மோடி எதிர்ப்புல தீவிரமாக இருந்திருந்தால் மோடி எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு டிஎம்கேக்கு போச்சு, அதுல ஒரு பகுதியாவது ஏடிஎம்கேக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் 2 எதிர்ப்புமே கைவிட்டாரு. டிஎம்கே எதிர்ப்புல ரொம்ப தீவிரமாக இருந்ததாக சொல்ல முடியாது. டிஎம்கே எதிர்ப்பு முழுக்க அப்படியே அண்ணாமலை எடுத்துக்கொண்டு விட்டார். அப்படின்னா எந்த இடத்துல ஏடிஎம்கே இருக்கு, எப்படி பிக்ஸ் ஆயிருக்கு, ஒண்ணுமே புரியல. ஒரு குழப்பமான இடத்துல கடைசி வரைக்கும் ஏடிஎம்கே இருந்தது. அதனால தான் இவ்வளவு மோசமான தோல்வி. இல்ல, அது எப்படின்னா சிம்பிள். தமிழகத்தினுடைய மக்கள்
பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மனநிலையோடும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மனநிலையோடும் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சிறிய உதாரணம் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. அதே மாவட்டத்திலே அதே தொகுதிக்குட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கினுடைய சதமானம் குறைந்திருக்கிறது. அப்ப சட்டமன்றத்திற்கு ஒரு மனநிலையோடும் பாராளுமன்றத்திற்கு ஒரு மனநிலையோடும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இப்போ வந்து வாக்கு மொத்தமாக அங்க சென்று விட்டது. அதனால எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க. நான் அதை ஏத்துக்கவும் முடியாது. என்னால நாங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி 19 எப்படி வாக்களிச்சாங்கன்றீங்க? இல்ல அதான் வேறு மனநிலையோடு இருக்கிறாங்கன்னு சொல்றேன் நான். சரி, பாராளுமன்றத்துக்கு 21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது. 21 ஆமா கரெக்ட். 21ல அப்புறம் ஏன் வெற்றி பெற முடியல? இல்ல அதுதான் சொல்றேன் நான். அதாவது எப்படின்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஆட்சி கட்டில இருந்திருக்கிறோம். நான் எடப்பாடியாருடைய ஆட்சி நல்லா இல்லைன்னு நினைக்கல. ஒரு ஆன்டி இன்கம் ஜெனரலா ஒரு 10 வருஷம் ஊர் தலைவராக பஞ்சாயத்து தலைவராக இருந்தா அடுத்த முறை ஜெயிக்க முடியாது. ரொம்ப டஃப். இது ஒரு நாட்டுக்கான ஒரு தேர்தல் தொடர்ந்து இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி 75 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம். அதான் வாக்கு சதமானம் 2.7 வாக்கு சதமானத்தில் தான் நாங்கள் ஆட்சி கட்டில இருந்திருக்கிறோம். 10-15% டிஃபரன்ஸே கிடையாது. சரி, ரைட், பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கைகள் இப்ப நம்ம பார்த்தலாம். அதே போல பாமக 10 தொகுதிகளில் போட்டிட்டு அவங்க நிறைய தொகுதிகளில் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதையும் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். பாமக மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கிறோம். 10 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் பாமகவுடைய எண்ணிக்கை. அதையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கிறோம். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா 39ல 39 புதுவை சேர்த்தா 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி முன்னிலை அப்படிங்கறது பார்க்கிறோம். அதுக்கு இடையில ஒவ்வொரு பிரேக்கிங் பார்த்தல பாமக பற்றி அந்த செய்தியை இப்ப நம்ம பார்க்கலாம். பாமக எத்தனை இடங்களில் போட்டியிட்டது என்பதும் கள்ளக்குறிச்சியில் பாமக பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி வந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதுல ஒட்டுமொத்தமாக 4வது இடத்திற்கு செல்லிருக்கிறது கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும். 10 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது பாமகங்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு கட்சியாக பார்க்கக்கூடிய நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த 10 தொகுதிகள் நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி அங்கே வந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதை தவிர்த்து என்னென்ன தொகுதிகளில் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே ரொம்ப சுருக்கமா நம்ம ஷார்ட்டா பார்த்துட முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்ப தர்மபுரியில தொடக்கத்திலிருந்து முன்னணியில் இருந்த சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். வெற்றி அடைந்த திரு மணி வெற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து முன்னிலையில் இருந்தது தர்மபுரி மட்டும்தான். திருமிகு சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருந்தாங்க. கடைசியாக அவருடன் தோல்வி. நெல்லையில் திமுக வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றி அப்படிங்கிற அந்த அறிவிப்பை பார்க்கிறோம். திமுக கூட்டணி வேட்பாளர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அறிவிப்புகளாக வர வேண்டியதுதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்னு 2 இடம் தான் இருந்துச்சு. தருமபுரியில் ரொம்ப நெருக்கமான ஒரு க்ளோஸ் ஃபைட் இருந்தது. இன்னொரு பக்கம் அதே போல விருதுநகரில் ஒரு க்ளோஸ் ஃபைட் இருந்தது. எனவே வட சென்னையை பொறுத்த வரைக்கும் கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். 2வது இடத்துல ராயபுரம் மனோ. அதுக்கு பிறகு பாஜக 3வது இடம். இதுல எந்தெந்த இடங்கள்ல எத்தனை இடங்கள்ல பாஜக 2வது இடம் என்பதும் கூட கவனம் பெறக்கூடியதாக மாறி இருக்கிறது. திருநெல்வேலியில் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றி பெற்றிருக்கிறார். திரு நயனா நாகேந்திரன் அதே போல ஜான்சி ராணி இருவருமே தோல்வி அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். மற்ற எண்ணிக்கைகள் எல்லாமே நம்ம காலையிலிருந்து பார்த்தது தான். வாக்கு சதவீதம் என்பதை மட்டும்தான் பார்க்கணும். வாக்கு சதவீதமாக இந்த நம்ம எண்ணிக்கைகளை பார்த்தா அதில் பேசுவதற்கான விஷயங்கள் இருக்கும். நம்ம வாக்கு சதவீதமாக வாக்குகளாக எவ்வளவு வாக்குகள் என்பதை பார்க்கலாம். ஸோ திருவள்ளூரில் பொறுத்த வரைக்கும் திரு சசிகாந்த் செந்தில் 2,69,000க்கும் கூடுதலான வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறார். எனவே அது ஒரு பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம். 2வது இடத்துல திரு நல்லதம்பி வந்திருக்கிறார். அதே போல வட சென்னையில் திமுகவுடைய திரு கலாநிதி வீராசாமி 1,68,912 வாக்குகள். 2வது இடத்துல அதிமுகவுடைய ராயபுரம் மனோ. 3வது இடத்துக்கு திரு பால் கனகராஜ். நாம் தமிழர் கட்சியும் ஒரு சாலிடான ஒரு வாக்கு கிட்டத்தட்ட 51,000 வாக்குகளை அங்கே பெற்றிருக்கிறாங்க. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அது. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் திரு தயாநிதி மாறன் 1,11,934 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். 2வது இடம் அங்கே வந்து திரு வினோஜுக்கு இருக்கு. பாஜகவிலிருந்து நேரடியாக களமிருந்தவர். அதே போல அதுக்கு பிறகுதான் 3வது இடத்துல பார்த்தசாரதி. கார்த்திகேயனுக்கு 22,000 நாம் தமிழருடைய கார்த்திகேயனுக்கு. இங்கே இந்த நிலை. அடுத்ததாக மத்திய சென்னைக்கு பிறகு தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு கடுமையான போட்டி இருந்த ஒரு களம். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 47,584 வாக்குகள் முன்னிலையில் இருக்கார். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் அப்டேட் ஆக வேண்டியிருக்கிறது. டாக்டர் தமிழிசை 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 95,000க்கும் மேற்பட்ட வாக்குகள். இங்கேயும் நாம் தமிழர் கட்சி 20,000 வாக்குகள் பெற்றிருக்கு. திரு ஜெயவர்தன் ஏற்கனவே எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதிமுக சார்பாக போட்டிட்டு 46,000 வாக்குகள் தான். இன்னும் வரவேண்டிய எண்ணிக்கையில் இருக்கு. ஆனால் அங்கே 3வது இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஈரோட்லையும் கூட திரு பிரகாஷ் திமுகவுடைய வேட்பாளர் 94,000 வாக்குகளுக்கு மேலாக
வாக்குகளாக முன்னிலையில் இருக்கிறார். இங்க கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி ஆற்றல் அசோக்குமார் 1,45,000. அங்கே இரண்டாவது இடம் அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. மூன்றாவது இடமாக தான் பாஜகவோட கூட்டணியில் தமாக வேட்பாளர் போட்டியிருந்தார். அடுத்த தொகுதியை நம்ம பார்க்கலாம். இங்கே தமாகவை விட கார்மேகம் நாம் தமிழர் கட்சி நம்ம வந்து ஈரோடையும் பார்த்துடலாம். அந்த எண்ணிக்கை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம திரும்ப வரலாம். ஈரோடுடைய எண்ணிக்கையை மீண்டும் பார்க்கலாம். ஈரோடு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு கார்மேகம் 37,824 வாக்குகள் இந்த நிலையில முன்னிலையில் கிட்டத்தட்ட தமாகவுடைய கூடுதலான வாக்குகளை பெறக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். எஸ், அடுத்ததா ஈரோடுக்கு பிறகு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பார்த்துருந்தோம். திரு டி.ஆர். பாலு அங்கே 2,68,000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக தான் இரண்டாவது இடம். மூன்றாவது இடமாக தமாக பாஜக கூட்டணியிலிருந்து அதே போல நாம் தமிழருக்கும் 76,000 வாக்குகள் கிட்டத்தட்ட இங்கே கிடைத்திருக்கிறது. அதுவும் கவனிக்கத்தக்க வாக்குகள். அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது திருப்பூர் தொகுதி பார்க்குறோம். திரு சுப்பராயன் 91,994 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறாரு. அதிமுக 2,41,000. அதே போல திரு ஏபி முருகானந்தம் பாஜகலேருந்து 1,30,000. இதிலிருந்து நாம் தமிழர்லேருந்து 66,000 வாக்குகளை திருமிகு சீதாலட்சுமி பெறுகிறார். கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை போக்குறது பார்க்குறோம். காஞ்சிபுரம் தனி தொகுதியிலையும் திரு செல்வம் திமுகவுடைய வேட்பாளர் 1,46,000 முன்னிலை வைக்கிறாரு. இரண்டாவது இடம் அதிமுகவுக்கு தான் வந்திருக்குது. மூன்றாவது இடம் தான் பாமக. அங்கே பாஜக கூட்டணியில் 1,00,000 வாக்குகள் மட்டுமே இருக்கு. இந்த இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு இடையிலேயே மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. நாம் தமிழர் 73,000 அப்படிங்கிற அளவுக்கு தனித்து நின்று இருக்கக்கூடிய வாக்குகள்ங்கிறதுனால நாம் தமிழர் இங்கே முக்கியத்துவம் பெறுது. பொள்ளாச்சியிலும் அதே போல திமுகவுடைய வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமி 1,48,000க்கு மேற்பட்ட வாக்குகளில் முன்னிலையில் இருக்கிறாரு. கார்த்திகேயன் அதிமுகவிலிருந்து 1,97,000 வாக்குகள். அதே போல பாஜக வசந்தராஜன் 1,55,000 பாஜக கூட்டணியிலிருந்து. திரு சுரேஷ்குமார் நாம் தமிழரிலிருந்து 39,000. இங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம். பொள்ளாச்சியில் அதிமுக வலுவா இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடம் இது. கிருஷ்ணகிரி தொகுதியில் திரு கோபிநாத் 74,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறாரு. அங்கேயும் இரண்டாம் இடம் அதிமுக தான் வருது.